அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே, உன்னை முதுமூத்த முடிக்கெல்லாம் முதல் சொல்லே, அகரம் போல் வளர்ந்தவளே, அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே, சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே, நாகரிக பண்பாட்டில் லகரம் போல் நிமிர்ந்தவளே, நான் நடந்தும் சென்றவளே, அரசிருந்த செங்கோலே, அன்று இளங்கோர் கம்பெனியும் இரு சிறந்த கவிச்சுரகை எமக்களித்த பொன்மையிலே, பொருள் சிறந்த திருக்குறளில் கூய்த்து சுரப்பவளே, இருள் சிவந்து விடுவதற்காய் ஏங்கி தவிப்பவளே, மறுசுமந்து பூக்காமல் மஞ்சள் ஒன்றும் பார்க்காமல், கருசுமந்து சோறாமல், கண்ணிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல், இளைமையை சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்தியனில் குடிக்காமல், மாங்காய் அடிக்காமல், மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவள். நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்பும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை விடுபவளே, கிளிப்பாட்டு முடிச்சீட்டை கீழல் விழா இசைத்தட்டை புளி போட்டு பாத்திரத்தை புகுத்துதற் போல் கடிப்பேற்றி சுவையேற்றி கவி நனையில் குளிப்பாட்டி விடுபவளே, குழந்தை மனம் உடையவளே, வண்ண மணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழி பூட்டி விட்டவளே, மொழிப்பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தவளே, உன்னை வணங்குகிறேன் அன்னை தமிழ். வாகீச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் 108 ஆண்டுகளாக இந்த தொடர் சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே இந்த சபையை நாம் பாராட்ட வேண்டாம். உங்கள் அத்தனை பேருடைய கருவிலையும் அவர்களுக்கு நாம் பாராட்ட. இந்த அமைப்பினுடைய தலைவர் ஐயா முருகானந்தம் அவர்களே, செயலர் மனோகரன் அவர்களே, துணைத் தலைவர் முருகானந்தம் அவர்களே, துணைத் தலைவர் சந்தானம் அவர்களே, பொருளாளர் சண்முக சுந்தரம் அவர்களே, நெறியாளர் புலவர் வைத்தியநாதன் அவர்களே, இந்த சொற்பொழிவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவு வணக்கங்களை முதலில் கொடுத்தார்கள். அவனன்றி அளவும் அசையாது. அவன் அருளால் தான் அவன் காலையும் வழங்க முடியும். இறைவனை வழிபடுவதற்கு கூட இறைவன் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டுமா என்று சைவம் சொல்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய நல் ஊழ் என்று ஊக்குவித்திருக்கிறது. இந்த தொடர் சொற்பொழிவில் அடியேற்கும் அபியாசம் நடத்தி கொடுக்கக்கூடிய உடையவர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு நடிக்கிய என் அன்புக்குரிய பேராசிரியர் மாங்குடி அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இறைவன் எங்குமாய் திகழ்கிறான். ஒரு கதை சொல்வார்கள், ஒரு கோவிலில் ஒரு வயதான பெண்மணி அமர்ந்து காலை நீட்டி அமர்ந்திருந்தாங்க. அப்ப இறைவன் இருக்கக்கூடிய கருவறையை நோக்கி அந்த காலை நீட்டி அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கு இருந்த பூசாரி சொன்னாரு, என்னமா சாமியை பார்த்து காலை நீட்டிட்டு இருக்கீங்க, கால் வணக்குங்க என்று சொன்னாங்க. அங்கே வந்த தமிழ் பெரியவர் மூதாட்டி அவர்கள் சொன்னார்கள், ஐயா காலை நான் நம்ம அம்மாவை வணக்க சொல்றேன், ஏன் நீங்க ஏன் கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? கடவுள் இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த உலகத்தில் கடவுள் இல்லாத ஒரு இடத்தை காட்டுங்க, அந்த பக்கம் நான் கால் நீட்ட சொல்றேன் என்று சொன்னாங்க. அவன் இல்லாத இடம் எதுவாக இருக்க முடியும், அவன் இல்லாத கோவில் எதுவாக இருக்க முடியும், அவன் செய்யாத காரியம் எதுவாக இருக்க முடியும்? எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இறைவன் இருக்கிறான். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், 12 மாதங்களில் ஒரு மாதத்தில் மட்டும் இறைவன் இருக்கிறான். பாரதத்தை நிகழ்த்தி காட்டிய கண்ணன் சொல்கிறான், மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன். என்ன ஆச்சரியம் இல்லை? அதனால எல்லா மாசமும் கடவுளாக இருக்க வேண்டியவர் ஏன் ஒரு மாதத்தை மட்டும் மேம்பட்டு சொல்கிறார் என்றால், இந்த மாதம் புனிதத்துவம் பெற்ற ஒரு மாதம். எல்லா மதங்களிலும் இந்த மாதத்திற்கு என்று ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த மார்கழியில் அதுவும் ஆண்டாளுடைய வாசகங்களை கேட்டு காலையில் எழுந்து இறைவனை வழிபடுவதோடு நம்முடைய கைகளை நின்றுவிடக் கூடாது. தமிழறிஞர்களை அழைத்து மாதம் முழுமையும் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று இந்த அமைப்பு ஒரு மாபெரும் கைங்கரியை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் நம்முடைய நன்றி மலர்களை நடத்தினார். பட்டினத்தாரை பற்றி பேச படித்திருக்கிறது இந்த அமைப்பு. பட்டினத்தாரை என்று கேட்ட உடனேயே சரி ஏதோ ஒரு துறையை பற்றி பேச போறாங்க
போறாங்க, துறவை பத்தி பேச போறாங்க, உறவுகளை விட்டு விட்டு, செல்வத்தை விட்டு விட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்களும் துறவியாக போக என்று யாரோ ஒருவர் பேச போகிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம். நான் அப்படி பேச வரவில்லை. பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு 1000 பாடங்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையை இருக்கிறேன். யார் துறவி, எது துறவு? அந்த கேள்வியோட நாம இந்த சொற்பொழிவை தொடங்கலாம். யார் துறவி? எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு தனிமையில் இருப்பவர் துறவி என்பதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான துறவி என்பது என்ன தெரியுமா? எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தக்கூடிய நிலைக்கு பெயர் தான் உண்மையான துறவு. பட்டினத்தார் அப்படிப்பட்ட ஒரு துறவியாக தான் நமக்கு காட்சி அளிக்கிறார். எங்க துறவியை முடிவு செஞ்சதுக்கு பின்னாடி அவர் இவ்வளவு பாடல்கள் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சே, எனக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, உறவு கிடையாது, உற்றார் கிடையாது, எதுவுமே கிடையாது என்று முடிவெடுத்து விட்ட பட்டினத்தார் ஏதோ ஒரு மூலையில் சென்று அமர்ந்து விட்டு இறைவனை வணங்கி விட்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்து இருக்கிறார். சித்தர் பாடல்கள் இந்த 18 சித்தர்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அவரும் அதை செய்திருக்க வேண்டியதுதானே. ஏன் இவர்கள் பாடல்களை பாட வேண்டும், ஏன் இந்த சமூகத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றவர்கள் போராடினார்கள் என்றால் அதுதான் உண்மையான துறவு. தனி மனிதனுக்காக சிந்திக்காமல் இந்த சமூகத்துக்காக சிந்திக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் தான் உண்மை துறவிகள். இன்னைக்கு என்ன நிலை வந்துருச்சு பாருங்க. துறவி என்றாலே உண்மையாக இருப்பார்கள் என்ற நிலை மாறி உண்மை துறவிகள் என்று ஒரு தனி பட்டியலை நாம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். யார் இந்த பட்டினத்தார்? நான் மீண்டும் சொல்கிறேன், பட்டினத்தார் வந்து ஏதோ வாழ்க்கையில் விரக்தி அடைந்து இனி எனக்கு வாழ்க்கைக்கு வழி இல்லை, செல்வம் இல்லை, கல்வி இல்லை, உறவு எதுவுமே இல்லைங்கிற நிலையில துறவுக்கு போகல. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆச்சரியம். அவர் துறவுக்கு போன பொழுது அவர் செல்வத்தினுடைய உச்சாணிக்கு நின்று கொண்டிருக்கிறார். தெரியுமா அவருக்கு? செல்வத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். அவ்வளவு பொருள் கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறார். புத்தனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது புத்தன் துறவு மேற்கொள்கிறான். எப்பொழுது துறவு மேற்கொள்கிறான்? அவன் இளவரசன், அடுத்த அரசன் அவன் தான். அவன்கிட்ட ராஜ்யமே இருக்கு, மக்கள் இருக்கிறான், அவனுக்கு குழந்தை பிறந்து விட்டது, செல்வம் இருக்கிறது, நாடு இருக்கிறது, உறவு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவதுதான் உண்மையான பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். பிறக்கும் பொழுதே அவர் மிகப்பெரிய பணக்காரராக பிறந்ததாக சான்றுகள் கிடையாது. ஆனால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பட்டினத்தாரிகளுடைய வாழ்க்கையில் 5 வயதில் அவருடைய தந்தையை இழந்தார். பட்டினத்தாரிகளுக்கு தந்தையுடைய பாசமோ தந்தையுடைய வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது. 5 வயதில் தந்தை இழந்த அவருக்கு அவருடைய திருநாமம் திருவெண்காடர் பின்னாடி வரக்கூடிய பேர். திருவெண்காடருக்கு 5 வயதில் தந்தை இழந்தாகிவிட்டது. 6 வயதில் ஒரு கனவு வருது. என்ன கனவு? இறைவனே அந்த கனவில் தோன்றி நீ இந்த சிவத்தலத்துக்கு வா, உனக்கு வேண்டியவற்றை நான் செய்கிறேன் என்று இறைவனே கனவு வருகிறார். அவ்வாறே இவரும் கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போகிறார். அந்த கோயிலில் சிவபெருமானே ஒரு குருவினுடைய வேடத்தில் வந்து இருக்கிறார். வந்து அவருக்கு வேண்டிய ஞான உபதேசங்களை எல்லாம் தந்து கல்வியில் கரை புரண்டு ஓடியவர் பட்டினத்தார் மறந்துள்ளார்கள். அவருடைய பாடல்களை எடுத்து படித்து பார்த்தால்தான் அந்த ஆழம் புரியும். எப்படி இப்படி கல்வி வந்தது, எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாரு, எந்த காலேஜ்ல டிகிரி வாங்கினாரு, எதுவும் கிடையாது. அதை இறைவன் கொடுத்த கொடை. ஒருமை கண் காண்கற்ற கல்வி எழுமையுமாக புடைத்தின்பாம் வள்ளுவர். அந்த அளவுக்கு ஞானத்தை இறைவனை இறங்கி வந்து அள்ளி கொடுத்தான். கொடுத்தது மட்டும் நாம ஒரு தங்க பேட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். உள்ளே திறந்து பார்த்தா ஸ்படிகலிங்கம் மரகதத்தால் செய்யப்பட்ட விநாயகருடைய சிறிய சிலை, அதை தானே பூஜை செய்கிறார். இப்படித்தான் அவருடைய கல்வி பலன். கல்வியில் கரை தேர்ந்தவர் திருவெண்காடர். 16 வயதில் அவருடைய தாயார் அவருக்கு சிவகலை என்ற ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைக்கிறார். அவர் இல்லறத்துக்குள்ளும் இறங்கியார். கல்வியிலும் சிறந்து விட்டது. நல்ல இல்லா சிவகலை என்கின்ற அந்த பெண்மணி இருக்கிற அந்த மாதரசி இந்த நேரத்தில் நாம் நினைத்து போற்ற வேண்டும். பட்டினத்தாருடைய உயரத்தை போற்றக்கூடிய அதே நேரத்தில் பட்டினத்தார் விட்டு பிரிந்து விட்ட பின்பும் அவர் செய்து கொண்டிருந்த நல் அறங்களை அந்த பெண்மணி விடாமல் தொடர்ந்து சென்றார்.
இழப்பு பட்டினத்தார் துறவியா போயிட்டாருங்க. துறவியாக போன பிறகு முதல் இழப்பு பெற்ற தாய்க்கு, இரண்டாவது இழப்பு கட்டிய மனைவிக்கு. 2 பேரும் அவரை நம்பிதான் அவருடைய வாழ்க்கை அமைந்து கொண்டார்கள். அந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட இழப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அவற்றையும் தாண்டி தன் கணவன் தொடங்கி வைத்த நல்ல காரியங்களை தொடர வேண்டும் என்று முனைப்போடு திகழ்ந்தவர் சிலர். நல்லபடியாக அவருடைய இல்லறம் போகிறது. ஆனால் திருமணமாகி 14 ஆண்டுகள் அவர்களுக்கு பிள்ளை பேரை ஏன் தவிக்கிறார் திருவெண்காடர். ஏன்னா ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு, பட்டினத்தார் என்ற பேர் ஒரு திரைப்படம். அதெல்லாம் எடுத்து எங்க வீட்டுக்குள்ளே எனக்கு போட்டு காட்டுங்கள், சத்தியமா பார்க்க மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய அந்த அவருடைய அபாரமான குரலில் பட்டினத்தாருடைய பாடல்களை கேட்டு நல்ல அற்புதமான படங்களை எல்லாம் இன்றைக்கு தலையாரி பார்க்காது. 1 முறை 2 முறை 3 முறை போட்டு பாருங்க, என்னதான் இருக்குதான்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதான் திரைக்காவியம். 30 வயது வரைக்கும் பிள்ளைகள் இல்லாத பொழுது 2 பேரும் தவிக்கிறார்கள். நல்ல காரியங்களை செய்து வரக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு தான் கடவுள் சோதனையை அதிகமாக கொடுப்பார். நியதியோ என்னமோ அப்படி சோதனைகள் வர 2 பேரும் இறைவனுடைய ஒரு பாதங்களை என்று எதை நாடி விட முடியும்? கடவுளே நீதான் சரண், எங்களுக்கு ஏற்பட்ட குறைகளை கடை வேண்டியது உன்னுடைய கடமை என்று இறைவனுடைய பாதங்களே சரணாகதி என்று கணவன் மனைவி விழுகிறார்கள். கடவுளை தோன்று எவ்வாறு இந்த கவலைப்படாத, இந்த கோயிலுக்கு வா, சிவசர்மன் ஒரு குழந்தையோட வருவார், எடைக்கு எடை கொண்டு வந்து அந்த குழந்தையை நீ வாங்கிக் கொள்ளுங்க. கடவுளே கடவுள் என்று காட்சி. அந்த சிவசர்மனுடைய கடவுளுக்கும் சென்று சிவசர்மர் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியாகும். சிவசர்மர் அவர் செல்வந்தராக இருந்தவர். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சிவ கைகளுக்காகவே செலவு செய்து ஏழையாக மாறும். எல்லா விஷயத்தையும் கடவுளுக்காகவே செய்து சிவத்தொண்டர்கள் சிவனடியார்கள் வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அமுது படைத்தே ஏழையாக போறாங்க. அப்ப அவர்களிடம் பணம் இல்லை. அப்ப சிவசர்மர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். இறைவா, எனக்கு வறுமை வந்துவிட்டது என்று நான் வருந்தவில்லை, ஆனால் உன் பெயரை சொல்லி நான் செய்த நல்ல காரியம் நின்றுவிட்டதே, அது போயிடுச்சே என்று வருந்தக்கூடிய அவருடைய கனவிலும் போய், நீ கவலைப்படாத, இந்த வில்வமரத்து அடிக்கு போ, ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு செல். அந்த கோவிலில் திருவெண்காடர் என்ற ஒருவரும் அவருடைய மனைவி சிவகளையும் வருவாங்க. அவங்க கிட்ட இந்த குழந்தையை கொடு, எடைக்கு எடை கொண்டு கொடுப்பாங்க என்று இவருடைய கடவுளும் சென்று சிவபெருமான் சொல்லியிருக்கார். அந்த நல்ல நாளில் நல்ல பொழுதில் அந்த சம்பவம், இறைவன் திட்டமிட்ட அந்த சம்பவம் நடைபெறுகிறது. மருதீஸ்வரர் கோயில், அந்த கோயில தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்போ எடைக்கு எடை கொண்டு கொடுத்து இறைவன் இந்த 2ஐயும் நடக்க செய்கிறார். இந்த 2 நல்ல அறங்களை செய்து விட்டு வந்த திருவெண்காடருடைய குடும்பத்தில் இருந்த அந்த குழந்தை பேரு இன்மை என்கின்ற அந்த ஏக்கத்தையும் தீர்த்து வைக்கிறார். சிவசர்மர் செய்து வந்த அந்த நல்ல காரியங்கள் தரைவிட்டு போயிருச்சுன்னு வறுமையினால் அதையும் அவர் தொடர செய்வார். இங்க இருக்கிற செல்வத்தை எடுத்து அங்கே கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கே கொடுத்து 2 பேருடைய சிவகைகளையும் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை இருக்கிறார். மருதீஸ்வரர் கொடுத்த குழந்தை என்பதனாலேயே அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்ற அழகான தமிழ் பெயரை சூட்டினார். அந்த குழந்தையும் நான் ஒரு மன்னம் பொழுது ஒரு மேனியமாக வளர்ந்து தன் தந்தையினுடைய அந்த வணிக திறத்தை எல்லாம் கற்று தேர்ந்தது. தன் தந்தை எவ்வளவு தூரம் வணிகத்தில் ஆழங்கால் பட்டாலோ அதனிடம் ஒருபடி விஞ்சும் அளவுக்கு இந்த குழந்தையும் வணிகத்தில் சென்று அவ்வளவையும் கற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, இந்த குழந்தையை வணிகத்திற்காக அனுப்பி வைக்கிறார். கடல் கடந்து மரக்கலம் ஏறி வணிகத்திற்காக அனுப்பி வைக்கிறார். இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதைங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற கூகுள் மேப்ஸ்லாம் நீங்க கிடையாது. திசைகளை மட்டுமே கழித்து வணிகம் செய்ய வேண்டும். அவர்கள் திரும்பி வரக்கூடிய நம்பிக்கைகள் இருக்காது. எப்படி வரப்போறாங்கன்னு தெரியாது. இந்த குழந்தை வருவான் என்று அந்த தாயும் தந்தையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க, இவங்க வணிகத்துக்கு அனுப்புறது இவங்கிட்ட பணம் இல்லாம இல்ல, நீ பொருள் தேடி வாங்க, ஏற்கனவே கோடி கோடியா இருக்கு, இன்னும் ஒரு படி மேல் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தையை அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் வணிகத்தாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கம். செல்வத்திற்கு பஞ்சமே கிடையாது. செல்வத்திற்கு அந்த குடும்பத்திற்கு பஞ்சமே கிடையாது. அந்த மகன் வேலைக்கே போக வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிட்டால் அந்த செல்வம் அழியாது. ஆனால் மீண்டும் மீண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும், மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார்.
தாயுடைய வாட்டம் இருக்கிறதே, மகன் திரும்பி வருகிறான். ஒரு தேடி வருவான் என்ற நம்பிக்கையில் அந்த தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன கொண்டு வந்தார்? மாணிக்கமா, முத்தா, தங்கமா, ரத்தனமா ஒண்ணும் கிடையாது. என்ன கொண்டு வந்திருப்பாரு நினைக்கிறீங்க? விராட்டி மூட்டை முட்டையும் அது இறந்து. அவருடன் சேர்ந்து சென்ற நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னமோ அள்ளிட்டு வராங்க. வந்தவங்க திருவண்ணாமலைக்கு வந்து உங்க பையனுக்கு முத்திடுச்சுங்க, அவன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கன்னு மூட்டையை பிரித்து பார்த்தா எல்லாம் விராட்டி. நீ என்ன செய்திருக்கிறாய்? நான் கொடுத்த பணம் உனக்கு முதல் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நான் அனுப்புறேன். அந்த முதலையும் இழந்து விட்டார். கூடுதலாக சேர்ந்து வரையும் செய்யல. போயும் விராட்டியை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடுமையான திட்டி இந்த மகனை வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளை தாயிடம், அம்மா இந்த பெட்டியை வச்சுக்கோங்க, இதுல முக்கியமான பொக்கிஷன் இருக்கு, அப்பா தேடுற செல்வமே இதுலதான் இருக்கு, அப்பா வந்தாங்க இந்த குழந்தை சொல்லி அந்த பிள்ளை. இவரு அந்த விரட்டியில அந்த விராட்டி தரையில போடுறாங்க. அப்பதான் அவருக்கு முத்து மணி மாணிக்கமும் அப்படியே சிதறு. அப்படியே தூக்கி வாங்கி போடுது. என்ன தூக்கி வாங்கி போடுது? முதல் விஷயம், தன் மகனை தவறாம நினைத்து விட்டோமேங்கிற முதல் விஷயம். இரண்டாவது, கூட பணியம் செஞ்சவங்களுக்கு கூட இதை மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க கண்டுபிடிக்க முடியாதுங்களா? எவ்வளவு நுட்பமா அவன் செயல்பட்டிருக்கான். இவ்வளவு அறிவுபூர்வமையாக செயல்பட்ட என்னுடைய பிள்ளை நான் தவறாக நினைத்து விட்டேனே, கடி குறைத்து விட்டேனே என்று தன்னைத்தானே திரிகிறார். அவன் கொண்டு வந்த செல்வம் கொஞ்சம் தான் கிடையாது. தன் மகன் இவ்வளவு கெட்டித்தனமாக இருந்திருக்கிறான் என்ற சந்தோஷம் போய் மகன் ஆற தழுவிக்கணும், எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறா என்று அவனை புத்தமிட வேண்டும் என்ற ஆசையை வீட்டுக் கொடுக்கிறான். அந்த பிள்ளை மறைந்து விட்டார். இவனே வந்தது தானே. மருதவாணன் என்பது யார்? மதீஸ்வரர் தான் வந்திருக்கிறார். அவனை தேடுகிறார்கள். அம்மா சிறுமடி சொல்றாங்க, இங்கதான் எங்கேயோ இருந்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்கான். பெட்டியா? என்ன பெட்டி? நீங்க தேடுற பெரும் செல்வமே இந்த பெட்டியில தான் இருக்காமா என்று அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை திறந்து பார்த்தால் பட்டு துணியால் மூடப்பட்டிருக்கிறது. அது ஒரு தங்க பெட்டி. அந்த பெட்டிக்குள் பட்டு துணியால் மூடப்பட்டிருக்கிறது. அதை திறந்து பார்த்தால் நாயர் இருந்துச்சா, முத்து இருந்துச்சா, மாணிக்கம் இருந்துச்சா, ஊசி, அதுவும் காதர்ந்த ஊசி. காது இருக்கிற ஊசியாலும் தைக்க பயன்படுத்தலாம். காது இருக்கிற ஊசி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது விளைநிலைக்கு உண்டாது? ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்து கொடுத்து போன குழந்தை ஒரு தங்கப்பெட்டி, தங்கத்துக்கென்று விலை உண்டு. ஒரு சில தங்க சில தங்கம் வேலை, தங்கத்திற்கென்று ஒரு விலை உண்டு. அதற்குள்ள பட்டு துணி இருக்கு, அதுவும் விலை உயர்ந்த பொருள். அப்ப விலை உயர்ந்த பெட்டிக்குள் விலை உயர்ந்த துணியால் வரையில வாட்சி வச்சிருக்கிறாரு. எதுவுமே பிரயோஜனப்படாத காதற்ற ஊசி இருக்குது. கூடவே ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது. இந்த ஓலைச்சுவடி எடுத்து படித்து பார்க்கிறார். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வாசனை அந்த ஓலைச்சுவடி இருக்கிறது. காதற்ற ஊசியும் பாராது தான் கடையே. விளமதிப்பே இல்ல. காதற்ற ஊசிக்கு எந்த வேலை? ஒரு காதற்ற ஊசிக்கு வச்சேன்னு வச்சுக்கோங்க, யாராவது எடுத்துட்டு போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏனென்றால் அதுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. அப்படி மதிப்பே இல்லாத, பயனே இல்லாத ஒரு சின்ன காதற்ற ஊசி கூட கடைசியில் வராது என்ற தத்துவத்தை கேட்டவுடன் தலையை இடி விழுந்ததை போல கடமை துடிக்கிறார் திருவெண்காடர். அதற்கு ஒரு உண்மை புரிந்துவிட்டது. எதுவுமே கூட வராத இந்த வாழ்க்கை செல்வத்தை தேடி பயனென்ன, உறவை சூழ்ந்து கொண்டு இருந்து பயனென்ன என்ற முடிவுக்கு வந்து அந்த மாபெரும் செல்வந்த திரும்ப அந்த குழியில தான் வந்து நிற்கிறார். வறுமையினால் அவர் துறவியாக, சொந்த பந்தம் இல்லாம அவர் துறவியாக, இப்படியெல்லாம் கிடையாது. சொந்தம் உண்டு, உற்றாருக்கு, உறவினர் உண்டு, மனைவி உண்டு, தாய் உண்டு, மகன் இதுவரைக்கும் இருந்தான், செல்வம் மாடி அத்தனையும் இருக்கிறது. இத்தனையும் இருந்த பொழுது இதை எதுவுமே உடன் வாராது என்ற முடிவுக்கு வருகின்ற திருவெண்காடர் அத்தனையும் துறந்து விட்டு ஒரே ஒரு தந்தை துணை அணிந்து கொண்டு எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டு வெளியே சென்றார். இதுதான் துறவி என்பவன் இருப்பதை துறந்தால் தான் அந்த பேர். எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் சக்கரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவன் துறவி கிடையாது. எனக்கு லட்டுவோட சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிடுற வயசும் இருக்கு, உடல்நிலையும் இருக்கு, ஆனாலும் அதை வேண்டாம் என்று விளக்குறார்கள் தெரியுமா? அதுதான் உண்மையான துறவி. தெரியவில்லை. அந்த உண்மை துறவில்லையை படினத்தார்கள்.
எனக்கு புத்தருடைய வாழ்க்கையும் பட்டினத்தாருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் இந்த நிலைப்பாடு எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிந்திருக்கு வீதிக்கு போனவர்கள் விஷயம் தான். இருப்பதை துறப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு தந்தை அணிந்து கொண்டு வெளியே செல்கிறார். நம்ம துறவி என்றால் நாம் ஒரு இலக்கணம் நம்ம வச்சிருக்கோம். ஒரு துறவினா எப்படி இருப்பாங்க? துறவினா யாருங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய சில காரியங்கள் என்ன, காவி உடை அணிஞ்சிருப்பாங்க, ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, நெத்தி நிறைய விபூதி பூசிருப்பாங்க, சிலர் திருவோடு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம துறவிக்கான இலக்கணம்னு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தானே துறவிக்கான அடையாளம்னு பேசிட்டு இருக்கோம். எதுவுமே துறவிக்கான அடையாளம், இது எதுவுமே துறவிக்கான அடையாளம். நீங்கள் காலத்தில் பின்னோக்கி நகர்ந்து சென்று சித்தர்களையும் அந்த காலத்தில் இருக்க துறவிகளையும் பார்த்தா எதுவுமே இருக்காது. அது காலத்தினுடைய மாற்றத்தால் துறவிகளுடைய இலக்கணமும் மாறி போய்விட்டது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் மகாபாரதத்தில் யார் துறவி என்பதற்கான 5 வழிமுறைகளை மகாபாரதம் சொல்லுகிறது. மகாபாரதம் துறவி யாரு அப்படின்னு கேட்டா 5 நிலைப்பாடுகளை சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்கணும் யோசிச்சு பார்க்கப்படாம உங்க அத்தனை பேரிடம் வயது நான் இல்லை, நான் எதற்காக இருந்து உங்களிடம் சொல்ல வேண்டும், யாரோ ஒருவர் இதை எதற்கு எழுதி வைக்க வேண்டும், எதற்கு பட்டினத்தார் பாடல் பாட வேண்டும், எதற்கு வள்ளுவன் குரல் எழுத வேண்டும், எதற்கு கம்பன் ராமாயணம் படிக்க வேண்டும், இல்லை எதுக்கு எழுதணும்? அந்த கேள்விக்கு விடை என்றால் பட்டினத்தாருடைய நெஞ்சொடுக்குள்ளவர்கள் எதற்கு என்பது நமக்கு புரியும். எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? சாக்ரட்டிஸ் என்கின்ற மிகப்பெரிய சிந்தனையாளன் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றான். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய ஞானிகளும் யார் தெரியுமா? அவர்கள் மருத்துவச்சிகள் என்று சொல்லுவார். மருத்துவச்சியுடைய வேலை என்ன? இத்தனை தாய்மார்கள் வந்து மருத்துவச்சியுடைய பயன்பாடு என்ன? எதற்கு ஒரு மருத்துவச்சி வேண்டும்? மருத்துவச்சியுடைய பிரசவ வழி வாங்கிக் கொள்வாரா? கிடையாது. பெருமாள் கோவிலின் ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதுவார். அதெல்லாம் பொண்ணான ஒரு கதாபாத்திரம். அந்த பொண்ணாக்கு பிரசவ வழி வராது. அந்த மருத்துவச்சி வகையே புலம்புவான். அதுக்கப்புறம் அவரே சொல்லிப்பான், நான் ஏன் மருத்துவச்சி வகைன்னு புலம்புறேன், மருத்துவச்சி வந்து நீங்க வழியெல்லாம் வாங்கிக்க போறான்னு நம்ம தானே நினைச்சுக்குவோம். மருத்துவச்சி வந்து நம்ம வழியை வாங்கிப்பாங்க அல்லவே. அந்த பிரசவம் நடைபெறுவதற்கு ஒரு துணையாக இருப்பாரே தவிர அவள் பிள்ளை பற்றி கொடுக்க மாட்டார், அவள் வழியை வாங்கி போட மாட்டார். அவ்வளவுதானே. இப்போ அந்த மண்டபத்துக்கு வர்றப்ப திசை காட்டிகளை பார்த்தேன். பஞ்சபட்ன சுவாமி கோயில் தெரு அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இந்த பக்கம் திசை காட்டி. நீங்க பஸ்ல எல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா மதுரை இத்தனை கிலோமீட்டர், சென்னை இத்தனை கிலோமீட்டர், இந்த பக்கம் அப்படின்னு திசை காட்டிகள் இருக்கும். இந்த திசை காட்டிகள் தான் உங்களை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருமா? அல்ல, நீங்க தான் பயணப்படும். இவை அனைத்தும் திசை காட்டிகளை தவிர்த்து உங்களை நகர்த்தும் வாகனங்கள் அல்ல என்கிறார் சாக்ரட்டிஸ். தத்துவ ஞானிகளும் அவர்கள் சொன்ன தத்துவங்களும் மருத்துவச்சி போன்ற திசை காட்டிகளை தவிர்த்து அவர்கள் உங்களை நகர்த்தும் வாகனங்கள் அல்ல. யார் நகர வேண்டும் என்றால் நாம் தான் நகர வேண்டும். பட்டினத்தாரும் அப்படிப்பட்ட ஒரு திசை காட்டி தான். நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் புரியாத புதிர்களுக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக திசை காட்டியாக வரக்கூடியவர்கள் தான் இந்த அறிவியல் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் தமிழர்களுமே தவிர்த்து அவர்கள் நம்மை சுமந்து செல்லும் பேருந்துகள் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு பட்டினத்தாரையார். நான் சொன்னேன், சித்தருக்கான இலக்கணங்களை பாரதம் பேசுகிறது, மகாபாரதம் பேசுகிறது. என்ன சொல்கிறது என்றால் ஒரு ஆச்சரியமான உண்மை நமக்கு புலப்படுகிறது. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில கடைசியில திருவொற்றியூர் போவார். அந்த திருவொற்றியூர் அவருக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? ஊரே கைலாய மலை போல தெரியும். இப்படி திருவொற்றியூர் ஊரே கைலாய மலை போலவும், அந்த ஊர்ல இருக்க மரங்கள் நம் சிவகணங்களை போலவும், அந்த ஊரில் இருந்த மண் திருநீரை போலவும் காட்சி. எங்க ஊர்ல இருக்க மண்ணை திருநீங்களா? ஊர் கைலாயமா? அந்த மரம் சிவகணமாகி விடுமா? அப்ப இது என்ன உண்மை மாதிரி தெரியலையே என்று தமிழ் இலக்கியத்திற்கு வந்தால் உள் இல் அப்படின்னு 2 விஷயம். உள் உள்ளன, இல் இல்லாத என்று 2 உண்டு. சைவ சித்தாந்தம் இல்லாதவற்றை பேசாது. சைவ சித்தாந்த நூல்களை எடுத்து படித்து பார்த்தா எது உள்ளனவோ அதை மட்டும்தான் பேசும், எது உள் அது மட்டும்தான் பேசும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, முயல் இருக்கு, முயல் உள்.
கொம்பு இருக்கு, கொம்பு முயற் கொம்பு இருக்குமா? முதலை வில், முதலை உள், கண்ணீர் உள், முதலை கண்ணீர் வில். நீங்க சித்தர்களுடைய பாடல்கள் தமிழ் இலக்கியங்களை எடுத்து பாருங்க, உள்ள மட்டும் பேச மாட்டாங்க, இல்லாததுன்னு சொல்லி வைப்போமே என்று சொல்வதுதான் மரபு. ஆனால் பட்டினத்தார் இல்லாதவற்றை தன்னுடைய பாடல்களில் ஒரு இடத்தில் கூட பேச மாட்டார். அவர் இருக்கக்கூடிய தனித்த சிறப்பு. சித்தர் பாடல்கள் கூட இல்லாதவற்றை சிலர் பேசுறாங்க. சித்தர் பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சில இடத்துல இல்லாத விஷயங்களை பேசுவாங்க. ஆனா பட்டினத்தாருடைய பாடல்கள் ஒரு நாளும் இல்லாத விஷயத்தை அவர் பேசவே மாட்டாரு. இந்த கருத்து வச்சுக்கோங்க, திருவெற்றியூருக்கு வந்தப்ப என்ன நடந்தது? கைலாயமாக இருந்தது. திருவெற்றியூர் கைலாயம் கிடையாது. ஆனால் மனப்பக்குவம் அடைந்திருந்த பட்டினத்தாருடைய கண்களுக்கு அது கைலாயமாகவே தெரிந்தது. அதுவும் உள்ளடமாகவே தெரிந்தது. அது அந்த உள்இல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒருபடி பயணப்பட்டு போனால் எது புரட்சி எது கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புரட்சி கழகம் அப்படிங்கிறது எனக்கு வேறு வேறு அர்த்தங்கள் கருத்து இருக்கும். இருப்பதை இருப்பதாக சொல்வது இயல்பு, இருப்பதிலிருந்து வேறு சிந்தனைக்கு மாற்றிப்படுவதும் புரட்சியாக கழகம் தான். வள்ளுவனே கழகக்காரன் தான், தெரியுமா உங்களுக்கு? சங்க காலத்துல நம்ம சங்க இலக்கிய நூலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். புறநானூறு, அகநானூறு, நச்சினை, ஐம்பூறு. இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே கண் உண்டதாக காட்சி இருக்கு. பரத்தையரை பற்றி காட்சி உண்டு. அதெல்லாம் அந்த கண்டிக்கல. பரத்தையர் மனத்தை பற்றி ஐந்தனை ஒழுக்கங்களை பேசவே செஞ்சிருக்காங்க, பாடல்களை பாடிருக்காங்க. ஆனா வள்ளுவர் அதை கண்டிக்கிறார். வள்ளுவர் கடுமையாக கண்டிக்கிறார். ஒழுக்கத்திலிருந்து தவறக்கூடாது என்று பேசுகிறார்கள். திறனை நோக்கா பேராண்மை அறநென்று ஆண்ட ஒழுக்கு என்று பேசினார். அப்போ இருந்த மரபிலிருந்து வெள்ளம் உடைத்து வந்தான். அதனால கண் உண்டாது. அவை நான் சொல்ற சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய அவை, அவைக்கும் அதிகமானதுக்கும் இருந்த நட்பை பற்றி நாம் பள்ளிக்கூடங்களிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு ஆணும் பெண்ணும் உடல் ரீதியான நட்பை தாண்டி மன ரீதியான உறவோடு கடைசி வரைக்கும் வாழ முடியும் என்று வாழ்த்து காட்டியவர்கள். அந்த அவை அதிகமான இறந்துவாங்க. இறந்த பின்னாடி 13 பாடல்கள் இரங்கல் பாடுவாங்க. ஒரு பாட்டு சொல்றா, நானும் அதிகமானும் அமர்ந்து கல் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கோடை கல் இருந்தா எனக்கே முழுசா கொடுத்துருவான், அதிகமாக இருந்தாலும் அவன் பங்கெடுத்துக் கொள்வான். அந்த அளவுக்கு இவருடைய நட்பு இருந்ததுன்னு அவை பேசுவான். அப்ப சங்ககால அவை கல் அருந்தினால தானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஆனால் வள்ளுவன் கல்லை எதிர்த்தான். கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தையே படைத்தான். அப்போ இவர்கள் அத்தனை பேரும் புரட்சியை செய்தார்கள், அத்தனை பேரும் மாற்றத்தை தெரிவித்தார்கள். ஆனால் பட்டினத்தார் மாற்றத்தை நோக்கி போகவே இல்லை. பட்டினத்தார் மாற்றத்தை நோக்கி போகவே இல்லை. பட்டினத்தார் என்ன செஞ்சார் அப்படின்னா, இருப்பதை இருப்பதாக பாடு. பட்டினத்தாருடைய பாடல்கள் அப்படியே விண்ணிலிருந்து அமுதம் வந்துகிறது அப்படின்னா ஒரு கற்பனையும் இருக்காது. 1000 குதிரைகள் ஓடுகின்றன அப்படின்னா ஒரு கற்பனை இருக்காது. கம்பராமாயணத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கலை போக்கை விட கற்பனை போக்கு அவ்வளவு அதிகமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. பட்டினத்தாருடைய பாடல்களில் இருப்பது இயல்பை இருப்பதாக சாட்டையடி போல் முகத்துக்கு நேராக சொன்னது. அப்போ இல் என்பவற்றையே இல்லாமல் ஒரு புலவன் எழுத முடியுமா என்றால் துறவு நிலையில் இருந்த பட்டினத்தார் எழுதினார். இப்ப மகாபாரதத்துக்கு வருவோம். உண்மையை மட்டுமே நாடி சென்ற பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய 5 நிலைப்பாடுகள் இருக்கான்னு பொருத்தி பார்க்க போமா? முதல் நிலைப்பாடு பாரதம் சொல்கிறது துறவி என்றால் யார் அப்படின்னா, பாரதம் சொல்லக்கூடிய முதல் கட்டாயம் அவன் திருவோடு வைத்திருக்க வேண்டும். ஒரே ஓடு வச்சிருக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா, பட்டினத்தாருக்கு ஓடே கிடையாது. முதல் ரூல்லையே பட்டினத்தார் அவுட் ஆயிடும். பட்டினத்தார் உஜ்ஜயினிக்கு போவார். உஜ்ஜயினிங்கிற நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னனுக்கு பேரு பத்ரகிரி. அந்த பத்ரகிரி என்ன பண்றான், அவனுடைய அரண்மனைக்குள்ளே திருடர்கள் சிலர் உள்ள புகுந்து நகை திருடிட்டாங்க, பணத்தை திருடிட்டாங்க. திருடி விட்டவர்கள் என்ன பண்றாங்க, அரண்மனை விட்டு வெளியில வந்து போறப்ப ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த கோயிலை பார்த்தா அந்த கோயில்ல கொஞ்சம் நகை கடவுளுக்கு கொஞ்சம் கணக்கு கொடுத்துருக்கோம், கடவுள் இந்த தப்ப மன்னிச்சிருக்கோம் நினைச்சு கொஞ்சம் போட்டுருப்பாரு. இன்னைக்கு செய்யறோமே, இன்னைக்கும் பெரும் முதலாளிகள் தவறான முறையில் பொருளீட்டிய பணத்தை திருப்பதி பாலாஜிக்கு ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்தா கணக்கு டேலியாயிடும். கடவுளையும் குற்றத்தை நம்ம பார்ட்னர்ஷிப் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி அந்த திருடர்கள் போகிற வழியில் இருந்த அந்த பிள்ளையார் கோயில் இருந்த சாமி சிலை மேல ஒரு முத்து மாலையை அப்படி வீசுறாங்க. வெளியே இருந்து அந்த கோயிலுக்குள்ள வீசுறாங்க.
அந்த கோயிலுக்குள்ள படுத்துறவங்க யார் தெரியுமா? நம்ம பட்டினத்தார். அவரோட கழுத்துல வந்து அது விழுந்துச்சு. அப்ப இந்த காவலர்கள் அரண்மனைக்குள்ள முதல்ல திருடுறதே தப்பு, அந்த அளவுக்கு உங்க காவல் லட்சணம் இருந்திருக்கு. அப்ப விட்டுட்டு இப்ப தேடி வந்தவரை இந்த பிள்ளையார் கோயில பட்டினத்தார் படுத்துக்கிறத பார்த்து அவர் கழுத்துல முத்துமாலை இருக்கு, இவதான் சொல்லியிருக்கான்னு பட்டினத்தார் போய் சபையில இருந்திருக்காங்க. மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. என்னைக்கு மன்னர் ஒழுங்கா விசாரணை செஞ்சிருக்காங்க, கோபம் வந்துருச்சு. என்ன அரண்மனைக்குள்ள போது நகை தெரிவிக்க கழுவை இருக்குங்க அப்படின்னா கழுவரத்தை ஏற்றி தண்டனை நிறைவேற்றி என்று சொன்னபோது பட்டினத்தாரை நிறுத்துகிறார். நின்ற பட்டினத்தார் பாடிய பாடல் இந்த கழுவரம் பற்றி எரிகிறது, தீப்பற்றி எரிகிறது. அப்பொழுதுதான் வந்திருப்பவர் சாமானியமான மனிதர் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்ட பத்திரகிரி, ஆகா பேர்பட்டவரை நாம பார்த்துட்டோமே அப்படின்னு தன்னுடைய பதவிகளை தூக்கி எறிகிறார். அப்போது துறவணிகளை தூக்கி எறிகிறார். ஏன் தூக்கி எரிச்சார் தெரியுமா? நான் நாடாளுமன்ற மன்னன் அரசன், உஜ்ஜயினி நாட்டுக்கே தலைவன் நான், என்னால கூட ஒரு கழுவரத்தை எரிக்க முடியல, ஒரு துறவி எரிச்சிட்டா என்னமோ இருக்குதுன்னு சொல்லி இந்த பதவியை விட்டுட்டு அந்த பதவிக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா உறவை தொடர்ந்து விட்டு பட்டினத்தார் போலவே ஒரே ஒரு கந்தை துணை அணிந்து கொண்டு பட்டினத்தார் போகிற போக்கிலே பின்னால் செல்கிறான். பட்டினத்தாரை தன்னுடைய ஞானம் குருவாகவே ஏற்றுக்கொண்டு அவர் எங்கு போகிறாரோ இவனும் அங்கேதான் போவேன் என்று பின்னாலேயே போறார். ஒரு கோயிலுடைய மேற்கு வாசலில் குரு அமர்ந்திருக்கிறார், கிழக்கு வாசலில் பத்திரகிரி அமர்ந்திருக்கிறார். இந்த பத்திரகிரி என்ன பண்ணுவான், அவனுடைய பழக்கம் என்னன்னா அவனுடைய திருவோடு வைத்திருப்பான். நான் சொன்னேன், பாரதம் சொல்லக்கூடிய முதல் கட்டளை திருவோடு வைத்திருக்கலாம். பத்திரகிரி ஒரு திருவோடு வச்சிருக்கான். என்ன சாப்பாடு கிடைக்குதோ அந்த சாப்பாட்டை முதலில் குருவுக்கு கொடுத்து விட்டு தான் உண்டான். அப்படியே சென்று கொண்டிருந்தவன் ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டியை பார்த்து, ஐயோ நாய்க்குட்டி பசியில வாழ்கிறது என்று ஒரு கோடை சோற்ற அதுக்கும் கொடுத்தான். அன்று முதல் அந்த நாய் அவனை பின்னாடியே வரும். அந்த பிராணி ஜோட உணவு போட்ட அந்த நன்றி கடனுக்காக அந்த நாயிடம் கூட நன்றி இருக்கிறது. இந்த கடையில தான் அவன் பின்னாலேயே செல்கிறது அந்த நாய்க்குட்டி. அப்ப இப்ப என்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. முதல் சொத்து திருவோடு, 2வது சொத்து நாய்க்குட்டி. இப்படியாக இருவரும் ஒருவர் மேற்கு வாயிலும் ஒருவர் கிழக்கு வாயிலும் அமர்ந்திருக்க ஒரு நாள் ஒரு சிவபெருமானே ஒரு சன்னியாசியை போல வந்து பட்டினத்தாரிடம் சென்று, ஐயா எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க என்று கேட்டபோது, ஐயா என்னிடம் எதுவும் கிடையாது, நானே துறவி, நானே ஒன்றும் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன, நான் சன்னியாசி, நீங்க என்ன பண்ணுங்க, கிழக்கு வாயிலுக்கு போனீங்கன்னா இங்க ஒரு சம்சாரி குடியிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. யாரு சம்சாரி? பத்திரகிரி சம்சாரியாமா. அந்த துறவி பத்திரகிரி கிட்ட வந்து, ஐயா வணக்கம், நான் இப்படி மேற்கு வாயிலுக்கு போனேன், அங்கே ஒரு துறவி இருந்தார், அவர்கிட்ட எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் வந்து கிழக்கு வாயில ஒரு சம்சாரி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பத்திரகிரிக்கு கூறுகிறார், ஐயோ இந்த திருவோட்டின் மீது நான் வைத்திருந்த பற்றும் இந்த நாய்க்குட்டியின் மீது நான் வைத்திருந்த உறவும் என்னை சம்சார பந்தத்தையே பிடித்து வைத்து விட்டதே என்று ஓட்டெடுத்து நாயை போட்டு கொள்றான். நாய்க்குட்டி தலையில் அடிச்சு நாயை கொள்றான். அப்போ ஓடை என்பதை பாரதம் ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் பட்டினத்தார் அதை ஏற்றுக்கொள்கிறது. முதல் கட்டளையே தவிடுபடியாக்கி விடுகிறார் பட்டினத்தார். 2வது கட்டளை, ஒரு கந்தை துணியை நீங்கள் அணிந்திருக்கலாம். ஆடை என்று சொல்லவில்லை, உடை என்று சொல்லவில்லை, கந்தை என்றுதான் பாரதம் குறிப்பிடுகிறது. கந்தை துணியை அணிந்து கொண்டிருக்கலாம். இந்த பட்டாடை பிறக்கும் பொழுது நாம் எந்த துணியோடும் பிறப்பு கிடையாது, ஆனால் இறக்கும் பொழுது பட்டாடை உடுத்தி அவனை அனுப்பி வைக்கிறோம். பட்டாடை உடுத்தி அனுப்பி, ஆனால் மயானத்தில் என்ன நடக்கிறது, அவனுக்கு அது தெளிவு இருக்கிறது, இதுவும் எனக்கு சொந்தமில்லை என்று எல்லாவற்றையும் முடிவு விட்டு தான் அவன் கட்டளை இருக்கிறான். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எதுவுமே சொந்தம் இல்லாத இந்த வாழ்க்கை ஒரு கந்தையை மட்டும் அணிந்து கொள்வதற்கு பாரதம் அனுமதித்திருக்கிறது. எதற்காக? மானத்தை காப்பாற்றும். துறவியாக இருந்தாலும் மானம் என்பது மனிதனுக்கு வேண்டும் என்று பாரதம் பேசுகிறது. அதை மட்டும் மறைப்பதற்கு ஒரு கந்தை துணியை மட்டும் பாரதம் அனுமதிக்கிறது. 3வது, எங்கு இவர்கள் வாழ வேண்டும்? இயற்கை உருவாக்கி கொடுத்த இடத்தில் இவர்கள் வாழ வேண்டும். மரத்தடியிலோ குகையிலோ வாழ்வதற்கு துறவிகளுக்கு அனுமதி உண்டு என்று பாரதம் பேசுகிறது. பாரதம் மடங்களை கண்டிக்கிறது, பாரதம் நிறுவனங்களை எதிர்க்கிறது. ஏன்? நிறுவனங்களுக்குள் போய்விட்டால் சொத்துக்கள் வந்துவிட்டால் அவற்றை காப்பாற்ற வேண்டிய கடமையும் வந்துவிடும்.
மிஸ்யூஸ் ஆஃப் அசஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் நம்ம கேள்விப்பட்டு மடங்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மடங்களுக்கும் எதிர்ப்பவன் கிடையாது. மடங்கள் நல்ல கைத்தறிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காலந்தோறும் குண்டக்குடி அடைகிறார். நம்ம மறந்துட முடியுமா? அவர் தமிழுக்கு செய்த கொடை கொஞ்சம் நஞ்சமா? அந்த பெரியவர் செய்துவிட்டு போயிருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சமா? ஆனால் நிறுவனங்கள் என்று வந்துவிட்ட பிறகு நீங்கள் சமூகத்தில் அதுக்கு ஒரு அங்கமாக நிறுவனமாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த நிறுவனத்திற்கு என்று சில பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் வந்து சேர்வதுதான் பாரதம் பெற்ற எல்லாம் கண்டிக்கிறது. எதுவுமே இருக்கக்கூடாது. நீ எங்கு வாழ வேண்டும்? செயற்கையாக மனிதன் உருவாக்கி இடத்தில் வந்து வாழ தகுதி கிடையாது. வாழ்ந்தால் நீ துறவி கிடையாது. குடும்பஸ்தன் தான் வீடு கட்டி வாழ வேண்டும். துறவிக்கு எதுவும் கிடையாது. மரத்தடி நிழலிலோ ஒரு குகை பகுதியிலோ தான் நீ வாழ வேண்டும் என்கிற மூன்றாவது கட்டளையை. நான்காவது கட்டளை தன்மையோடு நீ தனித்து இருக்க. நீ தனித்து இருப்பதுதான் துறவிக்கான இலக்கணம். அப்ப துறவிகள் சமூக மனிதர்கள் கிடையாதா? துறவிகள் வந்து யாரு கூடயுமே பழகக்கூடாதா, பேசக்கூடாதா, பார்க்கக்கூடாதா? அப்படி இருந்தா அவங்க பாடல்கள் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தனிமைக்கு ஒரு கட்டளை போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரையும் பார்க்கக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது, இருக்கும் இடம் தெரியக்கூடாது, எங்க போனாங்கன்னே நமக்கு கண்டறியக்கூடாது. அப்ப இந்த கட்டளை இருந்து படினத்தால் விடையிட்டாரா அப்படின்னா, தான் தனித்திருந்து இந்த சமூகம் தனிமைப்பட்டு போகாமல் அவர் தனியா தான் இருந்தார். அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழ கிடையாது. எங்க எப்ப இருப்பாருன்னு தெரியாது. அவர் தனித்திருந்தார். ஆனால் இந்த சமூகம் தனித்து போய்விடக் கூடாது. இந்த சமூகம் அறத்தோடு பாடம். நீங்கள் ஒரு பாடலில் கூட நீங்களும் துறவியாக என்று பட்டினத்தால் சொல்லவே மாட்டார். படித்தாருடைய பாடல்கள் எதை நீங்கள் எடுத்து பாட்டாலும் நீங்க எல்லாத்தையும் விட்டு நீ சாமியார் அப்போ, நீ சன்னியாசி அப்போ, பரதேசி அப்போ என்று பட்டினத்தால் ஒரு நாளும் பேசணும். அடுத்தடுத்த படிநிலைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பட்டினத்தால் பேசணும். திருக்குறளில் துறவு இருக்கிறது. திருக்குறள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல வந்தபோது தானே அறம்பொருள் இன்பம் என்பதை மட்டும் பேசுகிறதாக நாம் பாடுகிறோம். அது துறவு உண்டு. அது அடுத்த நிலை. அது வீடு பெற்றுக்கான நிலை என்று வள்ளுவன் பேசுகிறார். வள்ளுவன் வந்து சன்னியாசி ஆகும்போது என்று சொல்லி இருந்தால் அவன் இல்வாழ்க்கையை பற்றி பேசி இருக்க மாட்டான். வாழ்க்கை துணை நலத்தை பற்றி பேசி இருக்க மாட்டான். மக்கள் பேரை பற்றி பேசி இருக்க மாட்டான். இவற்றையெல்லாம் பேசக்கூடிய வள்ளுவன் துறவை பற்றியும் பேசுகிறான் என்று சொன்னால் வாழ்க்கை என்ற முழுமை சக்கரத்தை அடைவதற்கு இவை எல்லாம் வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இவற்றையெல்லாம் துறந்து விட்டு இறைவன் ஒருவனே கதி என்று என்ன சொல்கிறானோ அதுதான் துறவு நிலை. அந்த துறவு நிலை தான் பட்டினத்தால் பேசுகிறார். தனிமை என்பது எல்லாவற்றையும் புறக்கணித்து போகக்கூடிய நிலை அல்ல. தான் தனித்திருந்து இந்த சமூகத்தை விழித்திருக்க செய்கிறானே அவன் தான் உண்மையான துறவு என்று நான்காவது கட்டளை. ஐந்தாவது கட்டளை மிக மிக முக்கியமான கட்டளை. அதை மட்டும் துறவிகள் செய்துவிட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எவ்வளவு உயர்ந்தது. எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுதல் என்பதுதான் ஐந்தாவது கட்டளை. மனிதர்கள் மீது அன்பு காட்டுதல் என்று மட்டும் பாரதம் சொல்லவில்லை. எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்துகிறவன் எவனோ அவன்தான் உண்மையான துறவி. ஆதிசங்கரை பற்றி நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதிசங்கரர் துறவியாக மாறிட்டார், பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் நடந்து செல்லும் பொழுது அவருக்கு எதிரே ஒரு தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவன் வந்துவிட்டார். அவர்களை அந்த காலத்தில் சண்டாளர்கள் என்று அழைத்திருக்கிறார். ஒரு சண்டாளர் அவர் எதிரே வந்து விட்டார். இவர் வந்து அந்த வழியில நடக்கணும், நீ தள்ளி போங்க, என் மாதிரி வரக்கூடாது, தள்ளி போ. அவர் கூட வந்த சீடர்கள் அடிக்க போறாங்க. அப்ப அவன் பேசுகிறான், என்னை தள்ள சொல்லிக்கிறாயா? சரி, நான் தள்ளுறேன், தள்ளிக்கிறேன். எதை தள்ளணும் நீ கொஞ்சம் சொல்ல. உயிரை தள்ளணுமா, உடலை தள்ளணுமா? உடலை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீயும் நானும் இதே பூமியில் விளையக்கூடிய காய்களை கனிகளை சாப்பிட்டு வளர்த்த உடல். அப்போ உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் ஏன் உடம்பை தள்ளணும்? சரி, உடம்பை தள்ளாத உயிரை தள்ளு நீ சொன்னேன்னா உன் உயிரையும் என் உயிரையும் சமமாக படைத்திருக்கிறான் இறைவன். உயிர்ல வேற்றுமை இறைவன் கொடுத்து விட முடியுமா? இறைவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன்? அப்போ உன்னையும் என்னையும் உன் உயிரையும் என் உயிரையும் சமமாக இறைவன் படைத்திருக்கிறானே, நான் இதற்கு உயிரை தள்ள வேண்டும். உடலிலும் உனக்கும் எனக்கும் மாற்றங்கள் இல்லை, உயிரிலும் உனக்கும் எனக்கும் மாற்றங்கள் இல்லை. நீ ஏன் என்னை நகர சொல்கிறாய் என்று ஒருவன் கேட்ட கேள்வி, பிச்சைக்காரன் கேட்ட கேள்வியில் தான் ஆதிசங்கர்
ஞானம் பெறும். அவருடைய பாதத்தில் விழுந்த ஐயா நீ யார், நீ சிவனுடைய உருவம் என்று அவனுடைய பாதத்தில் விழுந்த ஆதிசங்கரர் பணிந்தார் என்பது பாருங்கள். எல்லா உயிர்களிடத்திலும் யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் உண்மை தோழிகளாக இருக்க முடியும். இந்த 5 நிலைகளில் இருந்து நீங்கள் பட்டினத்தார் பட்டினத்தார் ஒரு உயிரின் மீது கூட வெறுப்பு செலுத்தியதாக வரலாறு. நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் எதற்கும் சரித்திர சான்றுகள் நமக்கு கிடையாது. சரித்திர சான்று பட்டினத்தாரே 3 பட்டினத்தார் இருந்ததாக நமக்கு ஒரு சங்ககாலத்தில் ஒரு பட்டினத்தார் இருந்திருக்கிறார். அவர் சில பாடல்களை ஏற்றி இருக்கிறார். அவருக்கு அடுத்து ஒரு பட்டினத்தார் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் ஒரு பட்டினத்தார் என்று 3 காலநிலைகளில் பட்டினத்தாரை சொல்கிறார். அவருக்கு 3வதாக வந்த இந்த பெரியவருடைய வாழ்க்கையும் வரலாறும் அவருடைய கதையும் தான் நம்மிடம் இன்றைக்கும் நிலவு கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய பாடல்கள் இன்னமும் நம்மிடம் ஆழமாக பேசப்பட்டும் பாடப்பட்டும் சமூகத்தை ஒரு அங்கலமாவது உயர்த்தி விட வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடும் அந்த பாடலை நம்மிடம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பாடல் அந்த 5 இலக்கணங்களையும் தாண்டி ஒரு முறைமையை பட்டினத்தார் சொல்கிறார். என்ன பாடல்? பேய் போல தெரியும். நீ எப்படி தெரியணும்? பேய போல தெரியும். ஏன் பேயாரும் தெரியணும் தெரியுமா? வரையறை இல்லாமல் பேய் போல தெரிந்து பிணம் போல் கிடந்து. பிணத்துக்கு அசைவே இருக்காது, அசைவே இருக்காது. ஒரு துறவி தூங்குகிறது அப்படித்தான் சொல்லுவாங்க. சுகபோகங்களை துறந்து விட்டு ஒரு துறவி தூங்க வேண்டும் என்று பட்டினத்தார் விளக்கம் செய்கிறார். பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறந்து. நாய் ருசியெல்லாம் பார்க்காது, எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன விடுதுதான் அதை சாப்பிடணும், அவ்வளவுதான். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று. நரி சுத்து பார்த்தீங்களா? அதுக்கு நரி என்கிற விலங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னன்னா, அதுக்கு கால் உடைச்சாலும் அடங்கி உட்காரலாம், ஓடி வேகமாக நரி போல் உழன்றுங்கிற ஒரு வழக்கமே வந்துச்சு. நன் மங்கையரை தாய் போல் பட்டினத்தார் பெண்களை பற்றி கொஞ்சம் கடுமையான பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு இலக்கிய உலகத்தில் உண்டு. ரொம்ப கடுமையா திட்டியிருக்கிறார். ஆனால் அவர் திட்டக்கூடிய பெண்கள் ஒழுக்கத்தில் இருந்து தவறியவர்களை தான் அவர் திட்டுவார். ஒழுக்கத்தில் இருந்து வலுவான பெண்களை அவர் இப்படித்தான் கொடுக்கிறார். நன் மங்கையரை தாய் போல் சமம் என்று கருதுன்னு கூட சொல்லல, பெரிதாக போடுன்னு கூட சொல்லல, நன் மங்கைன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் தாய் வயது வரம்புகளை பட்டினத்தார் உடைத்துள்ளார். நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர்வோடு அனைவருக்கும் தாழ்வை சொல்லி எல்லாருக்கும் நீ அடிமையாகவே இருக்கு, யாருக்கும் நீ எஜமானாக மாறிவிட முடியாது. சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே. இந்த சேய்போல் இருப்பர் கண்டீர்ங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த துறையும் சொல்லுவது. குழந்தையை போல் துறை இருக்கணும். குழந்தை யாருக்குள்ளையும் பகை கூடாது, தெரியுமா? நீங்க ஓடி ஒரு குழந்தைய அடிக்க 5 நிமிஷத்துக்கு இந்த குழந்தை உங்ககிட்டே ஓடி. குழந்தை சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தது. உண்மையான ஞானத்தை உணர்ந்திருப்பதற்கான இலக்கணத்தை பட்டினத்தார் கொடுத்ததோடு நிற்கவில்லை, அந்த இலக்கணத்தின்படி அவர் வாழ்ந்தும் செய்தார். ஒரு சம்பவம், பட்டினத்தார் ஒரு புல்தரையில படுத்து கிடக்கிறார். அது ஒரு வெயில் பொழுது, நல்ல வெயில் பொழுது. மர நிழல்ல அவர் படுக்கல, ஒரு புல்தரையில் படுத்திருக்கிறாரு. படுத்தவர் தலைக்கு கை வச்சு படுத்திருக்கிறார். அந்த வழியை 2 பெண்கள் செல்கிறார். இந்த 2 பெண்கள் ஒரு பெண் சொல்றா, எப்படிப்பட்ட துறவி பாரு, புல்லுக்கரையில ஒன்றுமே இல்லாம அப்படியே வெயில படுத்து கிடக்கிறது, எவ்வளவு பெரிய துறவி இல்ல? ஆமா, துறவிதான். வெயில் அடிக்கிறப்ப நம்ம போய் புல்லுக்கரையில படுப்போமா? மாட்டோமே. ஆனா படுத்து கிடக்கிறார். எவ்வளவு பெரிய துறவியா இருப்பாங்கிறப்ப அந்த இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, துறவியா இருக்கும், தலைக்கு கை வச்சு படுத்துட்டான், துறவிக்கு என்ன சுகம் வேண்டி கிடக்குன்னு அந்த இன்னொரு பெண் சொல்லுவாங்க. பேசிட்டு 2 பேரும் நடந்து போயிருவாங்க. இப்ப பட்டினத்தார் யோசிப்பாரு, ஆமா இல்ல, அவர் துறவியா இருக்கும், சுகத்தை எண்ணி இருக்கலாமா? என் தலைக்கு நான் எப்படி கையை வச்சு படுத்தேன், பெரிய தப்பு செஞ்சுட்டேன், தன்னைத்தானே ஒன்று கையை எடுத்துட்டு அப்படியே படுத்துருக்காரு. சென்ற பெண்மணிகள் கொஞ்ச நேரத்தை திரும்பி வராங்க. அப்ப அந்த முதல்வர் சொன்ன பெண்மணி சொல்லியிருக்கோ, நான் சொன்னேன் அவர் பெரிய திருடிப்பா, இப்ப தலைக்கு அந்த கையை கூட எடுத்து தூங்குறாரு. இதோட காரணம் என்ன பரவாயில்ல. இன்னொரு பெண்மணி சொல்றா, இவர் உண்மை துறையா இருந்தா நம்ம பேசுறது கேட்கணுமாக்கும். அவர்கள் கடன் சென்ற பிறகு பட்டினத்தார் யோசிக்கிறார், எனக்கு இன்னும் ஞானம் கிடைக்கவில்லை போடும். பட்டினத்தாருக்கே ஞானம் கிடைக்கலன்னா
நாம எங்க போறது? இதுதான் படையமாக குழந்தையுடைய மனம் என்பது எதையும் நினைச்சு கொள்ள முடியும். நீங்க ஒரு குழந்தை ஒரு சிறப்பு சட்டை போட்டோ எதுக்கு சிறப்பு சட்டை போட்ட போ மாத்திப்பா, அது நீல கலர் சட்டை போட்டுருந்தா ஏன் நீல கலர் சட்டை போட்டு மறுபடியும் மாம்பழத்துக்கு ஓடுங்க. அது போலதான் சேவோடு இருப்பர் கண்டி உண்மை ஞானம் தெரிந்தவரேன் படைத்தார் சொன்ன பாடலுக்கு அவரே சாப்பிட்டாங்க. ஒரு வீட்டுல போய் சாப்பாடு கேட்கிறாரு, ராத்திரி நேரம் போய் தட்டிட்டாரு. அவன் போட்டு அப்படி வெளுத்தெடுத்துட்டாங்க. ஏன்னா ராத்திரி நேரத்தில் உனக்கு அப்படி சாப்பாடு கேட்கணும் போட்டு அப்படி வெளுத்தெடுத்துட்டாரு. அப்பதான் உணர்ந்து கொள்கிறார், இனிமேல் நான் இருக்கும் இடம் தேடி எனக்கு உணவு வராமல் நான் உண்ண மாட்டேன் என்றார். அன்று தொட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் இருக்கும் இடம் தேடி இறைவன் உணவை கொண்டு போச்சு. பட்டினத்தாருடைய வாழ்க்கை அற்புதம். நெஞ்சோடு புலம்படி என்ற ஒரு 37 பாடல், சுவை மிகுந்த 37 பாடல்கள் இருந்திருக்கிறார். புலம்படுனதுக்கு அப்புறம் எதையோ நினைச்சு புலம்பராக கூட என்று அந்த புலம்பலுக்குள் 5 முக்கியமான தத்துவங்கள் ஒளிந்திருக்கின்றன. அவற்றுள் என்னால் இந்த ஓரிரு தத்துவங்களை தான் விவரமாக சொல்ல முடியும். என்ன பேசுறாரு? நெஞ்சோடு புலம்புது என்றால் தன்னுடைய மனதோடு தானே புலம்பிக் கொள்வதாக ஒரு 37 பாடல். இப்ப வாழ்க்கையில நாம் உணர வேண்டியது, அறிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி இருக்கியே என்று தன்னுடைய மனதோடு தானே புலம்பிக் கொள்வதாக ஒரு 37 அவர் மிக மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த உலகத்துல செல்வங்கள் உண்டு, கல்வி உண்டு, உறவு உண்டு. இதெல்லாம் பெருசு 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 நினைச்சு இதையே இழுக பற்றி கொண்டு இருக்கிறாயே, இதையெல்லாம் தாண்டி அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதுதான் பெரிய விஷயம், நீங்க புரிஞ்சுதாக இருக்கிறீர்கள். ஒரு காரணம், அஞ்சருளை போற்றி 5 புலனை புறக்க நெஞ்சே உனக்கு நினைவு நான் சொல்லுகின்றேன், வஞ்சகத்தை நீக்கி மறு நினைவு வாராமல் செஞ்சரணத்தானை சிந்தை செய்வாய் நெஞ்சமே. இந்த உலகத்தை நீ எதை யோசிக்கணும்? நீ பணத்தை யோசிக்கிற, பதவியை யோசிக்கிற, உறவை யோசிக்கிற, உற்றாரை யோசிக்கிற, நான் அன்னைக்கு அந்த கடையில் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கிறேன் திருப்பி கொடுக்கணும், இதே நினைப்போடவே நீ மறந்துட்டு இருக்கேன். உண்மையை நினைக்க வேண்டியது அவருடைய பொற்பாதங்களை எல்லாம் எதுவும் இல்லைங்கிறதா நீ யோசிக்கணும். அதை மட்டும் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற மனசே உங்களை நான் என்ன சொல்வேன்னு ஒரு என்ன பாட்டு. எனக்கு திருத்தொண்டர்களுடைய வரலாறு கண்முன்னால் வந்து போய் கொண்டே இருக்கு. உங்களுடைய கதையெல்லாம் எடுத்து பாருங்க. இறைவன் இறங்கி வந்து உன் மனைவியை தான் கேட்கிறார். நம்மளால அடிச்சு விரட்டி இருக்க மாட்டோம், தூக்கி கொடுக்கிறார். அவருக்கு பேர் என்னன்னு தெரியல. அந்த நாயன்மாருடைய பெயரே மறைந்து இயற்கையில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செய்வதனால் இயற்பகை நாயனாமே அவர் பேர் இருந்துச்சு. பேர்பட்ட விஷயம். அதுல எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், இறைவன் வந்து மனைவி கூட கேட்கிறார், கொடுத்துருவார். கொடுத்துட்டு இறைவன் வந்து ஒரு நாடகத்தை ஆடுது. அப்படத்தில் ஆடுபவனுக்கு நாடகத்தை நாம் நடத்த சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்ன? அவர் ஒரு நாடகத்தை நிகழ்வு நான் கூட்டிட்டு போறப்போ உங்க சொந்தக்காரங்களாம் வந்து எனக்கு தவிர்த்து என்ன பண்றது, நீங்க பயப்படாதீங்க நான் கூட வரேன்னு வாழை உருவிக்கிட்டு ஏற்பை நான் கூடவே போறேன். சொந்த பந்தத்தெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு ரத்த ஆறு ஓடுதுங்க. அப்படி போறாரு. ஒரு ஊருடைய எல்லை வரைக்கும் விட்டு திரும்பி போறாரா? இவர் திரும்பி நடக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஓடம் விட தொடங்குகிறார். நம்மெல்லாம் இறைவனுடைய பெயரை சொல்லி ஓடம் விடுவோம். இறைவன் வந்து இயற்பகை ஓடணும் அப்படின்னு கத்துறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, இயற்பகையினுடைய மனைவி சொல்லுவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இயற்பகை வெல்லும் அந்த அம்மா சொல்லுவாங்க. அவங்க கணவன் கொண்டு இந்த சிவகையில் இருக்கிறவர்களுக்கு இருந்த உடன்பாடு இருக்கிறது. அப்பா 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 நீங்க நினைவு பார்க்கும்போது பட்டினத்தரைகளுடைய மனைவியான சிவகலை செய்த பெண்கள் கதையினால பட்டினத்தார அவர் பத்தியே பேசிட்டு போயிடுவோம் நம்ம எல்லாரும். அந்த அம்மா என்ன ஆனாங்க? அந்த அம்மா என்ன ஆனாங்க? அவர் வீட்டை திறந்து விட்டு வெளியே வந்தார் தானே, எல்லாத்தையும் திறந்துட்டு வெளியே வந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுப்பாரு. அம்மா உனக்கு இறுதி கடன் செய்யற வரைக்கும் நான் இந்த ஊர் எல்லையை தாண்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில போனவர். அம்மாவுக்கு செஞ்சுட்டாரு. மனைவியுடைய நிலை என்னங்க? உன்னை நம்பிதான் அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா தன் கணவன் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து விட்ட அந்த பெண்மணி, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் அனைத்தையும் நல்ல காரியத்திற்காகவே நான் பயன்படுத்துவேன். அந்த அம்மா வாழும் மறைந்து கடைசியில் அவருடைய முகத்தை கண்டுவிட வேண்டும் என்ற அந்த அம்மா எவ்வளவோ தத்தளிச்சு அந்த கோயிலுக்கு போறாங்கன்னா அந்த அம்மாவால் அவரை பார்க்கவே முடியும்.
கடைசியில பட்டினத்தாருடைய தரிசனம் அந்த அம்மாவுக்கு கிடைக்காது. ஆனா வாழ்நாள் எல்லாம் அந்த பெண்மணி அந்த செல்வம் தீயவர்களுடைய கரங்களுக்கு போய்விடக் கூடாது, யாரும் சூறையாடி விடக்கூடாது, என்னுடைய கணவன் ஈட்டிய செல்வம் சிவகைங்கரியத்திற்கு தான் போக வேண்டும் என்று அந்த அம்மா அத்தனை பேருக்கும் சாம்பார் போடுவாங்க. பட்டினத்தரையுடைய பாடல்களில் அவர் நன்மங்கையரை தாயோடு கருணின்னு சொல்றாரு. நன்மங்கையரான அவருடைய குடும்பத்திலே சிவகளை வாழ்ந்தார். போற்ற வேண்டிய பட்டினத்தாருடைய பெருமை என்றாலும் அந்த பெருமை என்ற மகிழத்தில் வீணமாக ஒளிர்வது, வீரமாக திகழ்வது அவருடைய மனைவி. பேர்பட்ட இந்த சிவனடியார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவர்கள் எல்லோரும் அந்த உறுதிப்பாட்டில் நின்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த உறுதி திருநீலகண்டனுடைய வரலாறு திருநீலகண்டனாக உயர்ந்ததுக்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அந்த மனைவி. தொடாத திருநீலகண்டத்தின் மீது ஆணையோடு சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த சிவகைங்கரியத்திற்கு வந்திருப்பாரா? வந்திருக்க முடியாது. பட்டினத்தாருடைய மனைவி அற உலகத்திலிருந்து ஒருவேளை தவறியவர்களாக இருந்திருந்தால் பட்டினத்தாருடைய பெருமைக்கும் இழுக்கு ஏற்படும். உன் குடும்பமே சரியில்லைன்னாங்க வெளியில வந்து இதுதான் காரணம் பேசினால் தன்னுடைய கணவன் துறவியாக போய்விட்டார், இனி திரும்பி வரப்போவது கிடையாது, அவரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஒரு வாழ்க்கையை தேடிக் கொடுக்கிறேன் அந்த அம்மா அவர் போட்ட வழித்தளத்திலிருந்து வழுவாமல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு துறவியுடைய மேன்மைக்கு இந்த சமூகத்தில் இருந்த பெண்கள் கொடுத்த அங்கீகாரம். பேர் விஷயம். இன்னொரு பாடல கிண்டல் அடிக்கிறாருங்க. பட்டினா கேள்வி கிண்டல் அடிப்பார். நல்லா உடம்ப வளர்த்துருக்க, எதுக்கு உடம்பு வளர்த்துருக்க, இந்த உடம்பு வச்சு என்ன பண்ண போற, சாப்பிடுறதுக்கும் ஓடுறதுக்கும் ஆடு பாடுறதுக்கும் அந்த உடம்பு அற்புதமாய் வளர்த்து இந்த உடலை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டாமான்னு கேட்பார். அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கு முன்னே சத்குருவை போற்றி தவம் பேற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடையை பெருவாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேன். அற்புதமாக இந்த உடலை வளர்த்து விட்டோம். அந்த சத்குருவாகி இறைவனுடைய பாதங்களை இந்த உடலை வைத்து நான் பணிய வேண்டும் என்று நீ நினைக்காமல் ஒரு பாவனுடைய வாழையில போய் தவக்கல நின்னா என்னத்துக்காக அந்த மாதிரி நிற்கிறா என்று தன்னைத்தானே வந்து கொள்கிறார். என்ன தவளை வந்து பாம்புடைய வாயுல போய் ஆபத்து தானே. இது எதுக்கு இந்த ஓமை தமிழ்ல சொல்றாங்க, எதுக்கு இந்த சொல்லாடல் வந்தது? நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே அதே போல ஆபத்தான விஷயங்கள் எதுவுமே செல்வம் ஆபத்தானதுங்க. செல்வ நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நான் இன்னைக்கு 500 கோடி வைத்திருக்கேன், நாளைக்கு 600 கோடி உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தவிர்த்து அந்த செல்வத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து யாரும் கிடையாது. செல்வம் செருக்கு, செல்வம் தரக்கூடிய போதையை கூட எதுவுமே கிடையாது. அவ்வளவு கோடி கோடி கோடியாக அடித்து வைத்திருந்த பட்டினத்தார், நான் எப்படி சொல்றேன், திருவெண்காரர் வந்து துறவு மேற்கொள்ளாம என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் நல்ல காரியமே செஞ்சுக்கிறேன், பணம் வந்தாலும் நல்ல வாழ்க்கை தான், ஏதாவது மோசமான வாழ்க்கை கிடையாது, மோசமான வாழ்க்கை கிடையாதுங்க. அவருடைய செல்வத்தை சரியாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு நான் வழங்குகிறேன், அன்னதானத்துக்கு ஆரம்பிக்கிறேன் இப்படின்னு போயிருந்தாலுமே நம்ம அவரை போற்றி இருப்போம். அந்த காலத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்தாராமா, அவர் தான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் வாரி வழங்கினாராமா. அது இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா, என் கையில 10 ரூபாய் இருக்கு, இந்த 10 ரூபாய் செலவு பண்ணிட்டா இந்த 10 ரூபாய் தீர்ந்துருமே. செல்வம் குறைந்து கொண்டே, செல்வம் குறைந்து கொண்டே இருக்கும். சிறப்புடைய நாயனார் ஒரு நாயனார் இருந்தாரு. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நாயன்மார்கள், நம்ம பெருசா கருதாத நாயன்மார். நமக்கு அப்பர் சுந்தரர் அவங்க எல்லாம் தான் நல்லா தெரியும். சின்ன சின்ன நாயன்மார்கள் அவருடைய பெரிய புராணத்துல சிறப்புடைய நாயனாருக்கு மொத்தமாவே 3 பாட்டு தான், மொத்தமா 3 பாட்டு. நாவுக்கரசுக்கு 2784 பாட்டு இருக்கு. சேக்கலாருக்கு இருக்கிற என்னங்க மஞ்சம் வந்து ஒரு 10 பாட்டு சேர்த்து பாடிக்க கூடாது. சிறப்புடைய நாயனுடைய வாழ்க்கையை ஒரு தடவை நான் சொல்லட்டுமா, அவர் ஒரு செல்வங்க இருக்கிற பணத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு செலவு செய்தார். அவ்வளவுதான் வரலாறு போச்சு. இப்படி ஒரு நாயன்மாருக்கும் 63 வரிசையில் ஏன் இடம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அந்த கதை நான் இப்படி மாற்றி சொல்லட்டுமா, வாழ்நாள் எல்லாம் தான் சேமித்த செல்வத்தில் சிவனடியார்களுக்காக கொடுத்தார் சிவப்புடைய நாயன். இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு கொடுப்பேன், என்னால முடியாதப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், எடுத்து குறைக்கக்கூடிய செல்வம் எங்கிருந்து சிறப்புடைய அவ்வளவு பணம் வந்தது, எங்கிருந்து பணம் வந்தது? அந்த பாட்டுல மறைமுகமா ஒரு வார்த்தை இறைவன் ராத்திரி போய் செல்வத்தை சேமிச்சு
வேறுபட்ட லீலைகள் செய்யக்கூடிய இறைவனுடைய பெருமைகளை பேசாமல் இந்த உடலை வளர்த்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று பட்டினத்தார் கண்ணி. ஒரு கதை சொல்லட்டுமா? கரூருக்கு பக்கத்துல திரு ஆக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு. நீங்க முடிந்தவர்கள் போய் பாருங்க. கரூருடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயரா இருக்கும்? நம்ம திருச்சியில் இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன பெயர்? ஒவ்வொரு பேர் வைக்கிறோம்ல. தாயுமான சுவாமிகள்னு பேர் வைப்போம், ஜம்புகேஸ்வரர்னு பேர் வைப்போம், எங்கள் மதுரைக்கு போறவங்க சொக்கநாதன் பேரு, இப்படிதான் பேர் வைப்போம். திருவாரூர் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன பெயர் தெரியுமா? சொல்லுவாங்களே, 1000 ஒருவர்னு பேர். இது என்ன வித்தியாசமான பேரு? எம்ஜிஆர் படம் தான் இருக்கு. அதுதான் நான் 1000 ஒருவர் படம். சரி, சொல்றீங்க லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவர் சொன்னதாவது எண்ணிக்கை கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? 1000 ஒருவன் எதுக்கு வந்ததுன்னா அழகான ஒரு கதை சொல்றாங்க. அந்த ஊர்ல இருந்து ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு கொள்கை தான். என்ன? தினமும் நான் 1000 சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறேன், தினமும் 1000 சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? 1000க்கு 1 கம்மியாச்சு. 999 பேர் வந்தாங்க. பதறி போனார் அந்த அரசு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பரவாயில்ல, வரல, இன்னைக்கு 999 பேர் போட்டு நாளைக்கு 1001 போட்டு கணக்க சரி பண்ணினா நம்ம நினைப்போம். அரசர் துடிதுடித்து போனாராம். சேக்கலார் பாடல் இருக்கிறது. துடிதுடித்து போய் கடவி நின்றார். அப்ப இந்த சிறப்புரை நாயன்மார் நான் சொன்னேன்ல, அந்த ஊருக்கு வந்த அரசர் தான் அவர். அவர் போய் சொல்றாராம, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்களா? வருத்தப்பட்டு இருக்கீங்க. இதை தொடங்கியது நீங்கள் கிடையாது, அவன் தானே தொடங்கினான். இதை எப்படி தொடர்ச்சி செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும் தானே. நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்கவே சொன்னாங்க. சாப்பாடு போடுற கூடங்க ஆளை எண்ணி எண்ணி உள்ள அனுப்புறாங்க. 1000 பேருக்கு இட போட்டுருக்கு. 1000 பேருக்கு இட போட்டாச்சு. உள்ள எண்ணி 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 விடுறாங்க. 999 பேர் தான் உள்ள போயிருக்காங்க. 1000 இடையிலும் ஆனால் ஆள் இருந்தது. அந்த 1000 ஒருவனாக இறைவன் வந்ததால் அந்த 1000 இருக்கும் இறைவனுக்கு 1000 ஒருவர் என்றே பெயராயிற்று. சிவபெருமான் எவ்வளவு பெரிய இலைகளை செய்வார். கைங்கரியத்தை நீ தொடங்கி விட்டாய் என்றால் நீ கவலையே படாத, அதை தொடரச் செய்ய வேண்டியது என்னுடைய பங்கு என்று இறைவன் இருப்பான் என்ற நம்பிக்கையை நம் மனதிற்குள் விளைக்கிறது. அந்த உடல் எதற்கான உடல்? அவனை வேண்டி வணங்குவதற்காகத்தான் உனக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்ம ரீதியாக நீ அவனை வணங்கி விட்டால் உனக்கு வேறு என்ன வேண்டும் என்று யோசித்திருப்பார். கம்பர் ஒரு பாடல் எழுதுவார். ஒன்றையாம் பட என்று வைத்தேன் படவையாம், அன்றைய அன்றையாம், ஆமையின் ஆமையாம், இன்றைய இன்றையாம் உலகு என்று உரைக்கின் உலகையாம், நன்றே நம்பிக்கை குடி வாழ்க்கை நமக்கு இன்னும் பிழைப்பமான கம்பர் ஒரு பாட்டு எழுதுவார். என்ன அர்த்தம்? கடவுள் சிலர் ஒருத்தராக கடவுள் சொல்லுவாங்க. சரி, ஒண்ணுன்னா ஒண்ணு இல்ல, கடவுள் நிறைய பேர் இருக்காங்க. திருமாலும் கடவுள் தான், சிவபெருமானும் கடவுள் தான், நிறைய பேர் இருக்காங்க. சரி, நிறைய பேர்னா நிறைய பேர். சில கடவுள் இல்லைன்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. சில கடவுள் இல்லைன்னா சரி, இல்லைன்னா இல்ல. கடவுள் இருக்குங்க, கடவுள் இல்லைன்னா பேசாதீங்க. கடவுள் எங்கு? நம்பிக்கையில் கடவுள் இருக்கலாம். சரி, நம்பிக்கையில கடவுள் இருக்கு. இவை எல்லாமுமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான். யோசிச்சு பாருங்க, நாம இருக்கோம். எனக்கு 27 வயது ஆகுது. 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? இல்ல, இப்ப இருக்கேன். நீங்க பாக்குறீங்களா? இருக்கேன். நான் இன்னும் சில ஆண்டுகள் இருப்பேனா? எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஆசை, ஒரு 70 வருஷம் அப்போங்க. 70 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். நான் சாதாரண மனிதன். இல்லாமல் இருந்த நான் இருப்பதாக மாறி மீண்டும் இல்லாமல் போக முடியும் என்றால், இருப்பதாகவும் இருந்து இல்லாமலாக மாறி மீண்டும் இருப்பதாக இறைவனால் முடியாது. அதை உணரத் தவறுவதால் தான் இந்த சமூகம் சிக்கித்தது. இந்த நெஞ்சோடு புலம்படி இருக்கின்ற அந்த தொகுப்பை 5 பேர் எடுக்கலாம். இந்த நெஞ்சோடு புலம்பல் அப்படிங்கிற 37 பாடல்கள் அற்புதமான பாடல். எப்படி தமிழ் வார்த்தை வரிசை கட்டி நிற்குது பாருங்க இந்த பிள்ளைகள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அறிவை பெற்று, ஆற்றலை பெற்று, செல்வத்தை பெற்று, உணத்தை பெற்று, உறவை பெற்று, உற்றாரை பெற்று, எல்லாம் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை நீ நிறைவு பெற வேண்டும் என்றால் அவன் பாதத்தை நோக்கி நீ நிறைவோடு என்ற கருத்தை படினத்தார் மீண்டும் சொல்லிச்சிருப்பார். நீ கல்வியை பாடம் படிக்க கூடாது, நீ உறவு சேர்க்க கூடாது என்று அவர் கல்வி படிக்கவில்லை. இந்த படிநிலைகளை நீ கடக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் படினத்தார் சொல்கிறார்.
நான் மீண்டும் சொல்லி சித்தர்களுடைய வரிசையே படினத்தாருக்கு இடம் கிடையாது. 18 சித்தர்கள் நம்ம பேசுறோம்ல, அந்த வரிசையில் அது படினத்தார் கிடையாது, தெரியுமா அவங்களுக்கு? 18 சித்தர்களும் படினத்தாரே இல்லைங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா சித்திர பாடல்ங்கிற புத்தகத்துல பதினெட்டாறு பாடல் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகும். படினத்தாருடைய தத்துவ விசாரணையோடு இந்த மனித சமூகத்தை ஒரு அங்குலமாக நகர்த்தி விட வேண்டும், உயர்த்தி விட வேண்டும் என்று அவ்வளவு பாடுபட்ட பாடல்கள் பாடி வைத்து போயிருக்கு. ஒரே ஒரு சம்பவத்தோடு நிறைவு செய்கிறேன். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டார், எல்லாம் வந்து இருக்காங்க. சாமியார் பகவத் படித்தாமல் அழுகிறாங்க. ஐயா இறந்து படித்தாலே வந்து அழுகிறாங்க. நக்கரை வைக்கிறாரு, நீங்கெல்லாம் நாளைக்கு இறந்துருவீங்க, நான் அழுகிறேன். செத்த பிணக்கரையே இன்னும் சாகும் பிணக்கில் கத்தும் கணக்கென்ன கைலாப்பில் நான் நினைக்கிறார். உண்மையான நிலையை அடைவதற்கு இதெல்லாம் படிக்கிறது. அடுத்த நிலை கல்வியை பெற்று கரையேறுவது, செல்வம் பெற்று செழிப்போடு வாழ்வது, அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்துவது, அறத்தோடு வள்ளுவர் சொல்றாங்க, அரணியும் இன்பமும் திறனின் தீதின்றி வந்த பொருள், திறனின் தீதின்றி வந்த பொருள் ரூல் போடலாம். நீ நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். எப்படி சம்பாதிக்கிற பணம்? நல்ல முறையில் சம்பாதிக்கிற பணம். படித்தவர்கள் நன்முறையில் சம்பாதித்தார். அவர் எந்த விதமான தீப்பழக்கங்களுக்கும் ஆட்பட்டவர் கிடையாது. வாழ்நாளில் எந்த தீயப்பழக்கங்களுக்கும் அவர் ஆட்பட்டவர் கிடையாது. அப்போ அவருடைய முழுமையான வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். புத்தருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்று படினத்தார் இருந்தது. புத்தருடைய வாழ்க்கையில எங்கே தன்னுடைய மகன் துறவியாக போய்விடுவானோ என்று தன்னுடைய மகனை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சா பாப்பா பார்த்துவார். கோட்டையை தாண்டி அவருடைய மகன் வெளியே செல்ல முடியாது. சித்தார்த்தமாக இருந்தவர் எப்படி புத்தனாக உயர்ந்தார், அந்த கோட்டையை தாண்டி வெளியில போக முடியாது. ஒரு பிறந்த நாளின் பொழுது எனக்கு ஒரே ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும் போனப்ப பார்க்காத ஒரு மரணத்தை, பார்க்காத ஒரு நோயை, பார்க்காத ஒரு அழுகையை பார்த்ததுன்னா புத்தன் துறவியா இருக்கும். அவன் பார்க்காத ஒன்றை பார்த்தான். ஆனால் பட்டினத்தார் வாழ்க்கையை எல்லாவற்றையும் பார்த்துட்டு துறவியாகும். அவன் கௌதம புத்தனுடைய வாழ்க்கையில் இந்த நோய், இந்த அழுகை, இந்த மரணம் இதெல்லாம் நமக்கு புதுசு. ஆனால் படினத்தாருடைய வாழ்க்கை எல்லாம் பழக்கப்பட்டு போய் எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்றாலும் இவற்றை தாண்டி உண்மை மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்று அவர் செய்த பயணம் தான் காலத்தை கடந்தும் அவரை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னமும் அவரை பற்றி சிந்திப்பதற்கு நிறைய உண்டு. அவருடைய நெஞ்சோடு புறப்படுகின்ற 37 பாடக்கூடிய சாராம்சத்தில் சில துளிகளை தான் என்னால் இன்று ஒரு பயன்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அவர் ஒரு நாளும் எல்லாத்தையும் விட்டுட்டு எனவே நீங்க போங்கன்னு சொல்லல. படிநிலைகளை கற்றுக்கொண்டு அந்த படிநிலைகளை நீங்களும் வாழ்ந்து உயர்கள் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்த திருவெண்காடராய் அவதரித்து பட்டினத்தாராக நம்மிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவருடைய பாடல்களை எழுத்தமை படிக்கும். நிச்சயமாக இந்த சமூகத்தில் சமூகம் தனித்திருக்கக்கூடாது, சமூகம் விழித்திருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை கொடுத்த படினத்தாருடைய புகழ் என்றும் உங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த அமைப்புக்கும் அமைப்பாளர்களுக்கும் இவ்வளவு நேரம் செவிமடிக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தில் அடித்தளத்திலும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன்.